எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர்ல தாங்க இருக்கும். ஓஎம்ஆர்ல ஒரு சூப்பரான ஒரு சைட்டை அப்படியே சுட சுட உங்களுக்காக கொண்டு வந்திருக்குங்க. இந்த சைட் எக்ஸாக்டா எங்க லொக்கேட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓஎம்ஆர் காலவாக்கத்துல தாங்க லொக்கேட் இருக்கு. ஆன் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ்குள்ளேயே இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க. ஓஎம்ஆர் ஸ்ட்ரெச்சில் 100 மீட்டர்ஸ்குள்ள எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட் கிடையவே கிடையாது. எல்லா பிளாட்ஸுமே அவைலபிள் இருக்க ஒரு அருமையான சைட்டு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓஎம்ஆர் வந்து எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் சோழிங்கநல்லூர் வரையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் இருந்துச்சு. இப்போ அப்படியே படிப்படியாக தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கேளம்பாக்கமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தெரியல எந்த அளவுக்கு ஒரு பிஸி டவுனாக மாறிடுச்சு அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. அப்படி இருக்கும்போது அந்த கேளம்பாக்கத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் டிரைவில் தான் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான சைட்டு கொண்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சைட்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கூலு காலேஜஸ் அப்படின்ற ஒரு அருமையான விஷயங்கள் தாங்க எல்லாமே இருக்குது. நமக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிவனாடார் காலேஜ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்டுக்கு இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிர்தா ஸ்கூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இதில் நீங்கள் ஓஎம்ஆர்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஃபிளாட் வாங்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடியேறதுக்கு சொந்தமாக ஒரு இடம் வாங்கி நீங்களே வீடு கட்டிக்கலாங்க. கேளம்பாக்கத்துலேருந்து வரும்போது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எத்தனை மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். அதோடைய ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது நமக்கு அருமையான ஒரு பட்ஜெட்டில் லேண்ட் வந்து கிடைக்க போகுது. இந்த ப்ராஜெக்டோடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஹோம்ஸோடைய ராயல்சிங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக இந்த ராயல்சியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் என்ன, இவங்க பேங்க் லோன் என்ன பண்ணி கொடுக்குறாங்க, எப்படி நமக்கு அப்ரிசியேஷன் கிடைக்க போகுது, இந்த மாதிரி கம்ப்ளீட் டீடைல்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. ஸோ வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறது பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஏற்றிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம இந்த ராயல்சி ப்ராஜெக்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட்டை வந்து ஸ்டார் ஹோம்ஸாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்டார் ஹோம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓஎம்ஆர் சரௌண்டிங்கில் நீங்கள் வந்து லேண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார் ஹோம்ஸை நீங்கள் வந்து கேள்வி விடாமல் இருந்திருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த சரௌண்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ப்ராஜெக்ட் மேலே இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஹோம்ஸோடைய 30th ப்ராஜெக்ட்டுங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டார் ஹோம்ஸோடைய ராயல்சி ப்ராஜெக்ட் பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் பார்த்துருவோங்க. எக்ஸாக்டாக இந்த ராயல்சி வந்து எங்கே லொக்கேட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓஎம்ஆர் ரோட்ல காலவாக்கத்தில் தாங்க லொக்கேட் இருக்கு. 100 மீட்டர்ஸ்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான ஒரு சைட்டை ஸ்டார் ஹோம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேளம்பாக்கத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்ல தான் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க. திருப்போரூர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான். இப்போ இந்த ராயல்சி ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஏக்கர்ல இவங்க பிரம்மாண்டமாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எர்லி பேர்ட் ஸ்டேஜில் தாங்க இருக்கு.